குடிசையில் வாழ்ந்த அருணன், என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் மனம் இருக்கிறது என்று கருணையுடன் வாழ்ந்தான். ஒருநாள் பசி கொண்டு கத்தும் காகத்தை பார்த்த மீனா, நமக்கே போதாத உணவை ஏன் கொடுக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு அருணன், அதுவும் ஒரு உயிர்தானே என்று சொல்லி தன் சிறிய உணவை காகத்துடன் பகிர்ந்தான். சாப்பிடு, உன் பசி தீரட்டும் என்று. அன்றிலிருந்து தினமும் அதே கருணையுடன் உணவு கொடுத்து வந்தான். நாம் கொடுத்தால்தான் மனதும் நிறைகிறது என்று நம்பினான். ஒரு மாலை அந்த காகம் நீல ஒளியில் பிரகாசிக்க, இன்று நீ வேற மாதிரி கிரிகிறே என்று ஆச்சரியப்பட்டான். உடனே அது சனி பகவானாக வெளிப்பட்டு, உன் மனசை சோதிக்கத்தான் வந்தேன் என்றார். அதற்கு அருணன், என் செயல் சின்னதுதான், ஆனா உண்மையானது என்று பணிவுடன் சொன்னான். மகிழ்ந்த சனி பகவான், உன் கருணைக்கு நான் மகிழ்கிறேன், உன் வாழ்க்கை வளமாகட்டும் என்று ஆசீர்வதித்தார். அதன் பிறகு அருணனின் வாழ்க்கை வளமாக மாறினாலும், நல்ல மனசு இருந்தா எல்லாம் மாறும் என்று அவன் பணிவுடன் இருந்தான். தினமும் காகத்துக்கு உணவு கொடுத்து வாழ்ந்து வந்தான். தூலத்திலிருந்து காகம் தெய்வீக சிரிப்புடன் அவனை பார்த்து கொண்டே இருந்தது. உண்மையான தர்மம் எப்போதும் காக்கப்படும். இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்.